அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குர்கே அகாடமி. நம்ம குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்காக டெஸ்ட் பேட்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறோம். இது பொது தமிழ், பொது அறிவு, கணிதம் மூணையும் கலந்ததாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா. கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் மட்டும்தான், பைலிங்குவல் இல்லை. நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4 பேஸ்டு தமிழ் ரிசோர்ஸஸும், ஜிஎஸ்ஸுக்கு குரூப் 1 பேஸ்டு ரிசோர்ஸஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்க்கலாம். தமிழுக்கு பார்த்தோம்னா தொல்காப்பியம், மரபியல். இது எதுக்குன்னா இளமை பெயர், ஒளிமரபு, வினைமரபு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அடுத்து தேவிரா புக்கு, இது பயன் கீழ்கணக்கு நூல்களுக்கு மரபுத்துறை புத்தகம், 1953 புத்தகம். அது வகுப்புகள் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்தவங்களுக்கு தெரியும். மைமொழி சொல்லகராதி, கலைச்சொல் பேரகராதி, இது லட்சக்கணக்கில் இருக்குது வார்த்தை. நம்ம குரூப் 4 கொஸ்டினை பார்த்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக தனியாக ஆப்ஷன் வச்சு கேட்ட எல்லா கொஸ்டினுமே ஏ வரிசையாக தான் இருந்துச்சு. அட்வான்ஸ் ஆகட்டும், ஆங்கரேஜ் ஆகட்டும். ஸோ அட்லீஸ்ட் ஏபி ரெண்டையாவது நம்ம கவர் பண்ண பார்ப்போம். நாட்கள் குறைவாக இருக்குது, ஸோ கவர் பண்ண பார்ப்போம். இன்னொன்று, என்னுடைய கருத்து என்னென்னா, குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கான எக்ஸாம் குரூப் 4 அளவுக்கு டஃப்பாக இருக்காது அப்படின்னு என்னோட ஒரு கெஸ் தான். ஏன்னா குரூப் 2A ப்ரிலிம்ஸ், இதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸை கிளியர் பண்ணால் தான் நமக்கு வேலை. ஆனால் குரூப் 4 அப்படி இல்லை. ஒரு எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் வேலை. அதனால அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு ஆளை ஃபில்ட்ரு பண்ணுற எக்ஸாம் தான் ப்ரிலிம்ஸு. ஸோ ப்ரிலிம்ஸ் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது. ஸோ ஜிஎஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் ப்ரிலிம்ஸு ஒரு சர்டன் மார்க் நம்ம எடுத்து க்ராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மெயின்ஸுக்கு குவாலிஃபை. ஸோ மெயின்ஸுக்கு நம்ம எஃபோர்ட் கொடுக்கலாம். அங்கே தமிழ் இல்லை. ஸோ ஜிஎஸ் நல்லா பாருங்கள், மேக்ஸ் நல்லா பாருங்கள். அடுத்து இளங்கோ மறுநாள் தமிழ் சொல்வளம், இது தமிழ் இலக்கணத்துக்காக பார்க்க போகிறோம். அடுத்து ஜிஎஸ் பார்த்தோம்னா, இது நம்ம குரூப் 1 பேஸ்ட் புக்ஸ் எடுக்கிறோம். இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கு சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம். இதில் நம்ம அவுட்டர்ஸ் புக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். லக்ஷ்மிகாந்த், பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த், பிரகதீஷ் பப்ளிகேஷன் இந்த புக்ஸு. எக்கனாமிக்ஸ் கருப்பையா புக்கு, ரமேஷ் சிங் புக்கு. ரமேஷ் சிங் புக்கு யூபிஎஸ்சி லெவலில் யூஸ் பண்ணுறது. யூனிட் 6 ஐஎன்எம்க்கு கா வெங்கடேசன் புக்கு. யூனிட் 9க்கு தமிழரசு புக்கு, ஸ்கீம் பேஸ்டு வர்ற கண்டென்ட் கொஸ்டின்ஸ்க்காக. தென் யூனிட் 9க்கு நம்ம வேறு ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம பேமெண்ட் கியூஆர் கோடு. இதில் கியூஆர் கோட் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வாட்ஸ்அப் நம்ம சென்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 hours நம்ம டீம்லேருந்து உங்களை டெலகிராம் ஆப்பில் டெலகிராமில் குரூப்பில் எல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் காலையில் கொஸ்டின் 9 to 9:30 வந்துடும். ஆன்சர் கீ 5 o'clock வரும். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லைவாகவோ இல்லை ரெக்கார்டட் கிளாஸாகவோ உங்களுக்கு வரும். அன்னைக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ரேங்க் லிஸ்ட்டு அடுத்த நாள் காலையிலுக்குள்ளே வரும். ஏன்னா ரேங்க் கொஸ்டின் எல்லாருமே ஒரே நாளில் போட முடியாது. ஒரு சில நைட்டும் போடலாம், பகல்லையும் போடலாம், வேலைக்கு போகிறவங்களும் படிக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டு அடுத்த நாள் காலையில் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்து ஜிஎஸ், ஃபஸ்ட்டு தமிழ் அடுத்து ஜிஎஸ் கவர் பண்ணுறோம். தமிழ் பார்த்திங்கன்னா, தமிழுக்கு ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு தமிழ் தேர்வு முடிக்கிறோம். ஜிஎஸ்ஸுக்கு அடுத்து வருதுன்னா, தமிழுக்கும் ஜிஎஸ் படிக்கிறதுக்கு 3 நாளும், தமிழ் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு 2 நாள் முழுசாக தரோம். இதுக்குள்ளே கவர் பண்ண முடியுமானா கவர் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையுமே யூனிட் வைஸாக தான் கொண்டு போகிறோம். ஜிஎஸும் சரி, தமிழும் சரி, யூனிட் வைஸாக தான் கொண்டு போகிறோம். ஏன்னா நம்ம யூனிட் வைஸாக கொண்டு போனால் தான் நாள்கள் குறைவாக இருக்குது, ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் பாட்டாக பிரித்து அந்த யூனிட்டில் ஒன்று, இந்த யூனிட்டில் ஒன்று பிரித்து கொண்டு போனோம்னா அது நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் கேட்டோம், நண்பர்கள்ட்ட, ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட கேட்டோம். அவங்களுக்கு ரிவிஷன் டைப்பில் இருக்கிற குறைவான நாட்கள் ரிவிஷன் டைப்பில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு அவங்களுக்கு கருத்து சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஷெடியூலில் நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி
ஜிஎஸ் வந்து நம்ம 2 யூனிட்டாக கவர் பண்ணுறோம். 2 யூனிட்டாக கவர் பண்ணுறது நம்ம 2 டெஸ்ட்டாக கொண்டு போகிறோம். இன்னொன்று இதில் நம்ம தமிழும் சரி ஜிஎஸும் சரி எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறோம். லைக் அவுட் சோர்ஸ் புக், பிஒய்க்யூ, கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் இல்லாமல் தமிழ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 25ஆந்தேதி பொது தமிழ் அலகு 1. அலகு 1 தெரியும், இலக்கணம், இலக்கணம், எழுத்து, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக இதெல்லாம் வர்றது. அடுத்த அலகு 7 திருக்குறள் முதல் 10 அதிகாரம். திருக்குறள் சார்ந்த தகவல்கள், திருக்குறள் முதல் 10 அதிகாரம். நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து எத்தனை வினாக்கள் வருதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா டெஸ்ட்டுமே தமிழை பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகளும், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகளும் நம்ம கவர் பண்ணுறோம். 3 ஃபுல் டெஸ்ட்டு தர்றோம். அடுத்து 6 to 8 பழைய மற்றும் புதிய புத்தகம், இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி மட்டும்தான் உள்ளே இருக்க கண்டென்ட். நம்ம அது பின்னாடி கவர் பண்ணுறோம், அங்கே பார்க்கலாம். இதிலேருந்து 50 கேள்வி. அடுத்து நடப்பு நிகழ்வுகள் 2024 ஒரு வருஷம் நடப்பு நிகழ்வுகள் கவர் பண்ணுறோம். 2024 ஆகஸ்ட்லேருந்து இப்போ செப்டம்பர் எடுத்துகிட்டு எக்ஸாம். ஸோ செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். ஆகஸ்ட்டு செப்டம்பர் 2024 இதிலேருந்து 25 கேள்வி. அடுத்து கணிதம், எல்சிஎம், ஹச்சிஎஃப். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கும் சரி மேக்ஸும் சரி நாம் ஸ்கூல் புக்ஸை மட்டும் இனிமேல் நம்பி இருக்கிறதா ஆகாது. ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் பிஒய்க்யூ ரொம்ப பார்க்கலனாலும் 2016க்கு அப்புறம் இருக்க பிஒய்க்யூ ஒவ்வொரு டைப்பில் இருந்தோம். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 2019க்கு அப்புறம் இருக்க பிஒய்க்யூவாக தான் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா பிஒய்க்யூ அப்படியே டிட்டோவாக வருது, சில கொஸ்டின்ஸ் வருது. குரூப் 4லேயே வந்துச்சு, 3 கொஸ்டின் கிட்ட வந்துச்சு. அந்த ஹச்சிஎஃப் பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை ஹச்சிஎஃப் ஆகட்டும், அது எல்லாமே பிஒய்க்யூவில் இருக்கிறது தான். ஸோ நம்ம பிஒய்க்யூ கவர் பண்ணி ஆகணும். ரீசனிங்க்கும் சரி மேக்ஸுக்கும் சரி, நார்மல் மேக்ஸுக்கும் சரி. அடுத்து தமிழில் முந்தைய ஆண்டு வினாத்தாள். அது பார்த்திங்கன்னா 2019 நம்ம பிஒய்க்யூ ஜிஎஸ்ஸுக்கும் சரி தமிழுக்கும் சரி 2019லேருந்து 2025 வரைக்கும் கவர் பண்ணுறோம். 2019 வினாத்தாள், இதிலேருந்து 50 கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 3 மணி நேரம், 200 கேள்வி. ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ் பார்க்குறோம். 29ஆந்தேதி 3 நாள் முழுசாக படிக்க கொடுக்குறோம். யூனிட் 5 எக்கனாமிக்ஸ். இதில் எக்கனாமிக்ஸில் இந்தியன் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். நம்ம பழைய சிலபஸ் படி யூனிட் 9 இல்லை, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இல்லை, இந்தியன் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். யூனிட் 4 பாலிட்டி. இது 2 தான் நம்ம வெயிட்டேஜ். ஸோ இது நம்ம கவர் பண்ணுறோம். இதுலேருந்து 100 கேள்வி. இந்த 100 கேள்வியில் எங்கெங்கேருந்து வரும்னா புத்தகம், நம்ம பள்ளி புத்தகத்தில் இருந்தும் ப்ளஸ் நம்ம அவுட்டர்ஸ் புக் நம்ம சொன்னதில் இருந்தும் 100 கேள்வி வரும். ஒவ்வொரு தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடியோ அதுக்கான அவுட்டர்ஸ் மெட்டீரியலும் நீங்கள் உங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் அனுப்பப்படும். அடுத்து மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏபி ஸ்பெஷல் சீரீஸ். ஏபின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், கூட்டுத்தொடர் வரிசை திருப்பத்தொடர், 10th புக்கில் இருக்கிறது. இது வந்து 20 கேள்வி. அடுத்து பிஒய்க்யூ எக்கனாமிக்ஸ் மட்டும், இந்தியன் எக்கனாமிக்ஸ் மட்டும் 2019லேருந்து 2025 வரைக்கும் 30 கேள்வி. ஏன்னா பிஒய்க்யூ நம்ம பார்த்தே ஆகணும் ஜிஎஸ்ஸுக்கு. ஸோ இது நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்து 3வது டெஸ்ட்டு, இது பொதுத்தமிழ் அலகு 2 சொல்லதிகாரம். அடுத்தது அலகு 7 திருக்குறள். அடுத்த 10 அதிகாரம் 9, 10 பழைய மற்றும் புதிய புத்தகம், இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி, நடப்பு நிகழ்வுகள் அக்டோபர் நவம்பர், கணிதம் சதவீதம் லாப நட்டம், முந்தைய வினாத்தாள் 2020. இது மொத்தம் தமிழ் 200 கேள்வி. அடுத்து ஜிஎஸ் பார்த்திங்கன்னா பொது அறிவு யூனிட் 5 எக்கனாமிக்ஸு, யூனிட் 4 பாலிட்டி. அதே தான். இங்கே ஒரு டெஸ்ட்டு, இங்கே ஒரு டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா 2வது டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணிட்டு பெண்டிங் டாபிக்ஸ் இருந்தாலும் அதை கவர் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்படி வச்சுருக்கிறது. ஸோ உங்களுக்கு 2 டெஸ்ட்டு கிடைக்கிறப்ப 2 யூனிட்டுக்கு உங்களால் தாராளமாக கவர் பண்ண முடியும். எல்லாருமே எஃபிஷியண்ட்டான ஆஸ்பேரண்ட்ஸ் தான், எல்லாருமே திறனுள்ளவர்கள் தான். படிக்கணும், நாள்கள் குறைவாக இருக்குது. முழு மூச்சை போட்டு படித்தோம்னா கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். அடுத்த டெஸ்ட்டு 4
பொதுத்தமிழ் அலகு 3 முழுவதும். அடுத்த அலகு 7 பயனின் கீழ்கணக்கு, அறநூல்கள் பயனின் கீழ்கணக்கு. அந்த டாபிக் சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பயனின் கீழ்கணக்கு முழுவதும். அடுத்து 11, 12 பழைய மற்றும் புதிய புத்தகம். 11, 12ல் நமக்கு பழைய புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய புத்தகம் மொழித்திறன் பயிற்சியானது நிறைய இலக்கண விதிகளையும் புணர்ச்சி விதி வச்சுருக்கோம். அதே மாதிரி நிறைய மரபுத்தொடர், பழமொழி, மரபுத்தொடர் எல்லாத்தையுமே அதில் இருக்கும். ஸோ 11th 12th பழைய புத்தகம் ரொம்ப முக்கியம். புதிய புத்தகம் இலக்கணம் as well as புதிய புத்தகம் மொழித்திறன் பயிற்சி இலக்கணம் ரொம்ப முக்கியம். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர், ஜனவரி. அடுத்து கணிதம், தனி வட்டி, கூட்டு வட்டி. முந்தைய ஆண்டு வினாத்தாள் 2022. ஏன்னா 21ல் எந்த எக்ஸாம் நடக்கலை, 2022. ஸோ தமிழ். அடுத்து 12ஆம் தேதி பொதறிவு. இங்கே யூனிட் 9 கவர் பண்ணுறோம். அதாவது எக்கனாமிக்ஸ் இல்லாமல் விட்டதை தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இப்போ இருக்க புது சிலபஸ் படி அதை இங்கே கவர் பண்ணுறோம். அடுத்து ஜியாகிரஃபியும் கவர் பண்ணுறோம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சோர்ஸ் பத்தாது. குரூப் 2 2Aக்கு நம்ம இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக போகணும். இதில் தான் அதிகமாக போவாங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக. ஸோ அதையும் நம்ம சேர்த்து கவர் பண்ண போகிறோம். தமிழ்நாடு பட்ஜெட் ஆகட்டும், இல்லை தமிழ்நாடு நிதிநிலை ஆய்வறிக்கை ஆகட்டும், இது எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். அடுத்து தமிழரசு புத்தகத்தை வச்சு ஸ்கீம் பேஸ்டு நம்ம கொண்டு போக போகிறோம். PYQ யூனிட் 9 ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் 9க்கு PYQ கண்டிப்பாக பார்த்தாகணும். இது ஒரு கொஸ்டின். அடுத்து ஜியாகிரஃபி. நம்ம 5 கொஸ்டின்லாம் விட தேவையில்லை, முடிஞ்ச அளவு கவர் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு முக்கியம். மேக்ஸ், ரீசனிங், இதில் டைஸு, ஏஜ் சம்மு எல்லாத்துலேருந்தும் ஈக்குவல் ரேஷியோவில் கொஸ்டின்ஸை கொடுக்க பார்ப்போம். அடுத்து PYQ 2019 2025 வரைக்கும் யூனிட் 9 மட்டும். அடுத்து 5ஆம் தேதி அலகு 4 பொதுத்தமிழ் அலகு 4 அலகு 7ல் தமிழின் தொன்மை முழுவதும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். தமிழின் தொன்மை முழுவதும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். அது புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் இருக்கிறது. அது என்னென்னு வேட்டை சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து 11, 12 சிறப்பு தமிழ் பழைய மற்றும் புதிய புத்தகம். சிலபஸுக்கு எந்த டாபிக் கவர் ஆகுதோ அந்த டாபிக் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க தேவையில்லை. இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி இது ரொம்ப முக்கியம், நீ படிக்கணும். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி, மார்ச். மேக்ஸில் விகிதம், விகித சமம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் மற்றும் 2D இரு பரிணாமங்கள், இது பரப்பு, இது பார்க்க போகிறோம். அடுத்து முந்தைய வினாத்தாளில் 2023 வினாத்தாளில் பார்க்க போகிறோம். அடுத்து 19ஆம் தேதி பொதறிவு யூனிட் 9, அப்புறம் யூனிட் 2 ஜியாகிரஃபி, மேக்ஸ், ரீசனிங், PYQ இதெல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் அடுத்து 22/8 அலகு 5 அலகு 7 தமிழ் பணி முழுவதும். இதில் அடுத்து நம்ம உரைநடை செய்யும் 6 to 10 புதிய புத்தகத்தில் இருக்க உரைநடை மற்றும் செய்யுள். சிலபஸில் நமக்கு என்ன இருக்குது? சொற்பொருள் இருக்குது, எதிர்ச்சொல் இருக்குது. நமக்கு எதிர்ச்சொல் 2-3 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல டேரெக்டாக கேட்குறாங்க, ஒரு இடத்துல செயல்முறையை கொடுத்து கேட்குறாங்க. அப்படின்றப்ப நமக்கு செய்யுள் என்னென்னு புரிஞ்சால் தான் செயல்முறையிலேருந்து சொற்பொருளோ இல்லை எதிர்ச்சொல் கேட்டாலும் நம்ம அதை அப்ரோச் பண்ணவே முடியும். ஸோ அதுக்கு செய்யுள் நமக்கு தேவை. உரைநடையிலேருந்து நமக்கு கொஸ்டின் குரூப் 4ல் வந்திருக்கு. போட்கை குறிக்கோள் அப்படின்றது 9th தமிழ் புக்கில் இருக்கிறத விரிவாகும் ஆளுமை அந்த பாடத்தில் இருக்கிறது தான். ஸோ நம்ம உரைநடையும் படித்து தான் ஆகணும். செய்யுள் நமக்கு சிலபஸ் பேஸ்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். பிரித்து படிக்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த உரைநடை படிக்கிறப்பயே அதனால், ஆகையால் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இணைப்பு சொல்ல யூஸ் ஆகும். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் ஏப்ரல் மற்றும் மே. அடுத்து கணிதம், நேரம் மற்றும் வேலை. முந்தைய ஆண்டு வினாத்தாள் 2024. அடுத்து பொதறிவு யூனிட் 6. அடுத்து யூனிட் 3 INM. யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM 10 கொஸ்டின் சேர்த்துருக்கு. அதில் நம்ம INM மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரியை அடுத்து சொல்லி டெஸ்ட்டில் கவர் பண்ண போகிறோம். அடுத்து தமிழ் தேர்வு பொதுத்தமிழ் அலகு 6 முழுவதும். அடுத்து தமிழ் சான்றோர் 6 to 10 உரைநடை செய்யுள் பழைய புத்தகம். இது முன்னாடி புதிய புத்தகம் பார்த்தோம், இங்கே பழைய புத்தகம் பார்க்குறோம். அடுத்து கடைசி மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் 3D. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எத்தனை பார்த்தாலும் புதுசாக ஒன்று வரும். ஸோ நம்ம அதுக்கு PYQ பார்த்தா போதும், சில மாடல்ஸ் பார்த்தா போதும்.
தேர்டின்றது நம்ம ஸ்கூல் புக் சம்ஸை பார்த்தா போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இதில் பிவைக்யூன்னு பார்க்க வேண்டியது இருக்குது, பிவைக்யூ பார்த்துக்கலாம். அடுத்து 2025 பிவைக்யூ கொஸ்டின் தமிழுக்காக. அடுத்து 2ஆம் தேதி யூனிட் 6 யூனிட் 3 ஹிஸ்ட்ரி. இங்கே ஐஎன்எம் கவர் பண்ணோம் ஒரு ஷெடியூலில், இங்கே ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணுறோம் நம்ம. பிவைக்யூவில் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரெண்டுத்தையும் சேர்த்து பிவைக்யூவில் கவர் பண்ணுறோம். அடுத்து 5ஆம் தேதி பொதறிவு சயின்ஸ் மட்டும், கடைசியாக சயின்ஸ் வச்சுருக்கோம். சயின்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் படிக்க முடியல, புக் பேக்கும் பாக்ஸும் பிவைக்யூ மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஜியாகிரஃபி சயின்ஸ் ரெண்டுமே 5 கொஸ்டின் தான். ஸோ நம்ம ஜியாகிரஃபி படிக்கிறது போர்ஷன் கம்மியாக இருக்கும், 5 கொஸ்டின் நம்ம ஓரளவு டக்குன்னு இருக்கிற குறைவான கவர் பண்ண முடியும். ஆனால் சயின்ஸு வேஸ்ட்டு சிலபஸ், அது பெருசாக இருக்குது, அதனால் நம்ம இருக்கிறனால அவ்வளோ போட முடியாது. ஸோ சயின்ஸை வந்து நம்ம சிம்பிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அந்தளவு சிம்பிளிஃபை ஸ்மார்ட்டாக பண்ணியிருப்போம். அடுத்து 12ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 200 கொஸ்டின் 3 மணி நேரம். ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டுக்கு இடையிலையும் கிட்டத்தட்ட சரியாக ஒரு வாரம் கேப் விட்ருக்கோம். ஏன்னா ஒரு வாரத்தில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். 2-3 நாளாக ஃபுல் டெஸ்ட் வச்சு நம்ம ஒன்றத்தையும் கவர் பண்ண டெஸ்ட்டையும் ப்ராப்பராக எழுத முடியாது, ப்ராப்பராக கவர் பண்ணவும் முடியாது போர்ஷனை. ஸோ ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் நம்ம ஒரு வாரம் கேப் விட்ருக்கோம், 7 நாள் கேப் விட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஷெட்யூல் போட்டு கவர் பண்ணிக்கலாம். கடைசி ஃபுல் டெஸ்ட்டு மொத்தம் 3 ஃபுல் டெஸ்ட்டு. அதில் கடைசி ஃபுல் டெஸ்ட்டு 26 செப்டம்பர் 2025. அடுத்து 28 எக்ஸாமு. ஸோ 2 நாள் ஃப்ரீயாக விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம ஷெடியூலு. நம்ம ஷெடியூலோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மொத்தம் நம்மகிட்ட இருக்க டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு 3 மார்க் வரவங்களுக்கு அவங்க கட்டின ஃபீஸ் அமௌண்ட்டான 500 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ப்ரிலிம்ஸ் இந்த ஃபயர் பேட்சில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இதை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, நம்ம பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், படிப்போம், சேர்ந்து முன்னேறுவோம். தேங்க்யூ.